பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லாருமே எதிர்கொண்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பணிகளை சூப்பரா செஞ்சுட்டு வராங்க. இந்த வகையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதமா இங்க ஒரு சில கட்சிகள், அது எதிர்கட்சிகள் அதிமுக, பாஜக, தாவேகா, இந்த 3 கட்சிகளும் சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்காங்க சோசியல் மீடியாக்கள்ல. இது கலாய்வுல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த குழப்பங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா சோசியல் மீடியாக்கள்ல இந்த மாதிரி ஒரு குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது நம்ம காணதான் முடியுது. ஏன்னா திமுக பக்கம் இருக்கிற கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணி. முதல்ல திமுகவை ஏன் இவங்க அழிக்க விரும்புறாங்க, ஆட்சி கட்டில ஏறுறதுக்கு ஏன் தடுக்கிறாங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சிம்பிளான விஷயம். பாஜக இவங்களுக்கு பெரிய அஜெண்டா கொடுத்திருக்காங்க. அதிமுக தாவேகாவுக்கு பெரிய அஜெண்டா. என்ன அஜெண்டா அப்படின்னா திமுகவை 2026 ஆட்சி கட்டில உட்கார வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா பாஜக கொண்டு வர திட்டங்கள், அதாவது அவங்க இந்தியா முழுக்க கொண்டு வர திட்டங்கள் ஒரு சில மாநிலங்கள் எதிர்க்குது. அதாவது பாஜக ஆளாத ஒரு சில மாநிலங்கள் எதிர்க்குது. ஒரு சில மாநிலங்கள் பாஜக ஆளாத ஒரு சில மாநிலங்களும் சில திட்டங்களை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா பாஜக சொல்லிட்டு அந்த திட்டத்தை ஏத்துக்கங்க, நாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபேவர் பண்றோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. கடைசியில அந்த ஃபேவர் வந்து செய்யாம என்ன பண்றாங்க, கை கழுவி விட்டுறாங்க. மாநில அரசு தலையிலேயே முழுக்க முழுக்க அது உட்கார்ந்துருது. நிறைய திட்டங்கள் நமக்கு அது மாதிரிதான் கொண்டு வந்திருக்கிறாங்க. உதயமின் திட்டமா இருக்கட்டும், மெட்ரோ திட்டமா இருக்கட்டும், எல்லா திட்டத்திலையும் 60-40 அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியில 100% தமிழ்நாடு அரசே அது கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்றது. இப்ப ஜிஎஸ்டி விஷயத்துல கூட நமக்கு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அது நிதி பகிர்மான விஷயத்துல கூட தமிழ்நாடு எப்பவுமே ஓரங்கட்டப்படுது, வஞ்சிக்கப்படுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க தமிழ்நாடையும் உத்தரப்பிரதேசத்தையும் நீங்க கணக்குல எடுத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸாவே நீங்க எடுத்தீங்கன்னா வளர்ச்சி நம்மளை விட அவங்க கம்மி. நம்ம வளர்ச்சிகள் அதிகமா கொடுக்கிறோம். ஆனா நிதி பகிர்மானம் எப்படி கொடுக்குறாங்கன்னா வளர்ச்சி கம்மியா கொடுக்கிற மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்குறாங்க, வளர்ச்சி கம்மியா கொடுக்குற நம்ம மாநிலத்துக்கு கம்மியா தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கு. அது போக ஒரு சில மாநில உரிமைகளை பறிக்கிற விதமா ஒரு சில திட்டங்களை கொண்டு வராங்க. இந்த திட்டங்களை பல மாநிலங்கள் எதிர்த்தாலும் ஆளா எகிரி நின்று அடிக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற திமுக அரசு. இந்த திமுக இங்க இருக்கிற வரைக்கும் பாஜகவுல எந்த விதத்திலையும் இங்க கால் ஊன்ற முடியாது அப்படின்றத மேல இருக்கிற பாஜக ரொம்ப தெள்ள தெளிவா என்ன பண்றாங்க, நம்புறாங்க. இதை படிச்சு இருக்கிறாங்க, அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா திமுக இருக்கிற வரைக்கும், ஏன்னா நீங்க அதிமுக ஆட்சி இருந்தது 4 வருஷம் ஆட்சி இருந்தது. பாஜக இங்க என்னென்ன சித்து வேலைகள் கொண்டு வரணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், உதயமின் திட்டமா இருக்கட்டும், விவசாயிகள் சட்டம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா விவசாயிகள் பெரும் போராட்டத்துக்கு பிறகு அந்த திட்டத்தை எந்த அளவுக்கு, அந்த சட்டத்தை எந்த அளவுக்கு பேக் அடிச்சாங்க அப்படின்றத நம்ம கண்கூட. ஆனா இங்க இருக்கிற அதிமுக எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மையா இருந்தாங்க. ஏன் இவ்வளவு? ஏன் இங்க ஆட்சியில் இல்லாத போது தொகுதி மறுவரை சீரமைப்பு, அதே மாதிரி அது மாத்திரம் இல்லாம ஆர்டிகல் 370, குடியுரிமை திருத்த சட்டம், எல்லாத்துக்குமே இங்க இருக்கிற அதிமுக வச்சு என்ன பண்ணாங்க, அங்க மேல என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற அதிமுக, ஆட்சியில் இருந்த அதிமுக ஒரு வார்த்தை எதிர்த்து குரல் கொடுத்திருந்தா இவ்வளவு திட்டங்களும் சட்டங்களும் இங்க இயற்றப்பட்டிருக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. இதுக்கு எல்லாமே அதிமுக வச்சு பாஜக ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆனா இங்க ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு எட்டா கனியா தான் இருக்கு. தொகுதி மறுவரை கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, மற்ற மாநில முதலமைச்சர்களை கொண்டு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இது மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது, அதாவது தென் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு இது பேரழிவை ஏற்படுத்தும், தொகுதிகளை எங்களுக்கு கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க அதிகப்படுத்திடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாயிடுச்சுன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணுவீங்க, எங்களோட பேச்சு கூட நீங்க இப்போ நம்மளுக்கு செம்ம ஈக்குவலா இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணாலும் நம்ம குரல் வளைத்து நசுக்கிற விதமா தான் பாஜக பண்ணிட்டு இருக்கு மேல் இடத்துல. இன்னும் அவங்களுக்கு ரொம்ப அதிக தொகுதிகள் வந்துருச்சு, நம்மளுக்கு கம்மியான தொகுதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு சில உரிமைகள்லாம் பறிக்கப்படும், நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மள மீறி என்ன பண்றாங்க, நம்மளுக்கு தெரியாம நம்மள மேலே ஏறி என்ன பண்றாங்க, ஆண்டுருவாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் தொகுதி மறுவரை கொண்டு வந்தாங்க. ஆனா அது சுக்குநூறா உடைச்சது
நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வகுப்பு திருத்த சட்டம் எல்லாத்திலுமே திமுக ஃபைட் பண்ணுச்சு. அங்க நின்னு நாடாளுமன்றத்துல திமுக தரப்புல இருந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம திணறி போயிருந்தாங்க பாஜக. இதெல்லாத்தையும் நம்ம நாடாளுமன்ற அந்த விவாதத்துல நம்ம கண்கூட பார்த்தோம். இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா இப்பவே இந்த இதுக்கு நம்மளுக்கு குரல் வலையை நசுக்கிறாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு அதிக பலம் வந்துருச்சுன்னா என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ அதனாலேயே இங்க திமுக இருக்கிற வரைக்கும் ஒரு சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நுழைய முடியாது, ஒரு சில விஷயங்களை தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம கால் பதிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்துல பாஜக ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காங்க. அதுக்கு இங்க திமுகவை நம்ம அழிச்சிட்டா, ஆட்சியில உட்கார வைக்காம இருந்துட்டா ஈஸியா நம்ம நில்லாம், உள்ள வந்துடலாம். திமுக 2026 ஆட்சியில உட்காரலப்பா அப்படின்னா இங்க அதிமுக வச்சு இல்ல தமிழக வெற்றி கழகத்தை வச்சு எப்படியோ பாஜக தங்களுடைய செயல் திட்டங்களை சட்டங்களை இங்க கொண்டு வந்துருவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுதுதான் திமுகவை எதிர்க்கணும். இவங்களுக்கு கொடுத்திருக்கிற அஜெண்டா திமுக எதிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குட்டைய கிளப்பி விடணும். திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளை பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்குல்ல, அந்த சூழ்ச்சிய இதே பாஜக அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கு. இவங்க 2 பேரும் சோசியல் மீடியாக்களை பல ரூமரான விஷயங்களை போடுறாங்க. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாரு விஜய், விசிக வெளியே வந்துரும், மதிமுக வெளியே வந்துரும், கம்யூனிஸ்ட் வெளியே வந்துரும். எந்த அளவுக்கு பேசுனாங்க? இதே எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு பொய்கள் அள்ளி வீசினாரு. விசிகா திமுக கூட இருக்கவே இருக்காது. என்னென்ன ட்ரிகர் பண்ணி விட்டாங்க தெரியுமா? இதே பாஜக அதிமுக விசிகாவையும் மதிமுகவையும் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளையும் எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. ஏன் எதுக்குன்னா திமுகவை இங்க தனித்து நிக்க விடப்படணும். ஆனா அங்க இருக்கிற கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி. இவங்கள மாதிரி தேர்தல் கூட்டணியில பகிரங்கமா ஒத்துக்குனாங்களே, எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா ஒத்துக்கினார். இது தேர்தல் கூட்டணி ஐயா, கொள்கை கூட்டணி எங்களுக்கு பாஜக இல்லவே இல்லை. தேர்தல் கூட்டணி. நாளைக்கே தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா பாய் பாய் டாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், கழட்டி விட்டுருவோம். எடப்பாடி பழனிசாமி திட்டமோ அதுதான். அதனாலதான் அவர் வாயறிய உண்மை சொல்லிட்டாரு. இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி. ஆனா இங்க இருக்கிற கூட்டணி கொள்கை கூட்டணி. 2017 இருந்து தொடர்ச்சியா கூட்டணிகள் இருக்கு. தேர்தலை தொடர்ச்சியா ஒன்னா இருந்து சந்திச்சுட்டு வராங்க. ஆனா இந்த கூட்டணியை உடைக்கணும், சிதைக்கணும் அப்படின்னா ட்ரிகர் பண்ணி விடுறாங்க பயங்கரமா. இவங்களே கிரியேட் பண்ணி விடுறது. விசிகாவை இத்தனை தொகுதிக்கா நீங்க அங்க இருக்கிறீங்க, கம்யூனிஸ்ட் உங்க ஸ்ட்ரென்த் உங்களுக்கே தெரியல, மதிமுக உங்களுக்கே தெரியல, காங்கிரஸ் நீங்க அடிமையா எந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விடுறாங்கன்றீங்க. பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ஆனா எல்லாமே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவங்க எப்படியெல்லாம் கையாளுவாங்க, எப்படியெல்லாம் இவங்க உசுப்பேத்தி விடுவாங்க. பாஜக இந்த வேலை. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பாஜகவுடைய செயல் திட்டங்களுக்கு சூழ்ச்சிகளுக்கு அதிமுக போய் பலிகடாயிருச்சு. இதுதான் உண்மை. அதிமுக அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருந்தது பொதுமக்கள் மத்தியில, வாக்காளர்கள் மத்தியில. இப்போ பாஜக சொல் பேச்சு கேட்டு அப்படியே இவங்க பிரதிபலிக்கிறதுனால அந்த இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இதே திராவிட கொள்கையில இருக்கிற அதிமுக இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இதுக்கப்புறம் இங்க இருந்தா முழுசா நம்மள பாசிசமா மாத்திருவாங்க, ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் திராவிட கட்சிகளுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுக சதஞ்சு கிடக்கு. பாஜகவுடைய பேச்சுகளை கேட்டு கேட்டு அதிமுக சதஞ்சு கிடக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலும், நீங்க எந்த மாதிரி ஒரு உசுப்பேத்துற விஷயத்த சொன்னாலும் கூட்டணி விட்டு நாங்க வெளியேற மாட்டோம். ஏன்னா அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய கொள்கை என்ன தெரியுமா, பாசிசத்தை ஒழிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பாசிசத்தை உள்ள கொண்டு வந்துடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துல திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் தெள்ள தெளிவா இருக்கிறாங்க. இந்த கொள்கை ஒண்ணு போதும். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கொள்கை இருந்தா, நீங்க பாசிசத்தை உள்ள கொண்டு வாங்க, தமிழ்நாட்டு மக்களை எப்படியான அழிச்சு போங்க, தமிழ்நாட்டை எப்படியாச்சும் அழிச்சுட்டு போயிடுங்க, எங்களுக்கு அதை பத்தி கிடையாது. எனக்கு பதவி முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு என் சம்பந்தி முக்கியம், என் மகன் முக்கியம். இதுதானே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே விஷயமா இருக்கு. கொஞ்சமாச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா, தமிழ்நாட்டு மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா, எக்காரணத்தை கொண்டு பாஜக உள்ள விட்டுற கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு இருக்கணும்ல. ஆனா அவருக்கு இல்லவே இல்லையே. பதவி சுகத்துக்காக நான் யார வேணாலும் எட்டி உதைச்சு தள்ளிடுவேன், எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு பதவி முக்கியம், யார வேணா நான் உள்ள கொண்டு வந்து விட்டுருவேன், யார் எக்கேடு கட்டுனா போங்க அப்படின்னு
எடப்பாடி பழனிசாமி கல்லு மாதிரி தான் இருப்பாரே கண்டி அவர் செயல்பட மாட்டார். இப்ப கூட ஆடா என்ன பண்ணிருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, காங்கிரஸ் கூட ராகுல் காந்தி கூட எப்படி பேசிட்டோம், பிரியங்கா காந்தி கூட எப்படி பேசிட்டோம், வேணுகோபால் கூட எப்படி பேசிட்டோம், வேணுகோபால் காங்கிரஸ்ல ஆட்சி பிடிக்கணும், விஜய்க்கு கேரளால நல்ல செல்வாக்கு இருக்கிறதுனால அவர் கூட கூட்டணி வச்சிருவாரு, இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு, என்னென்ன புருடா ஒரு கலைப்பு விடுறாங்க தமிழக வெற்றி கழகம். சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இத பயங்கரமா கலைப்பி விடுறாங்க. ஒரு சில மக்கள் இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு கூட நம்புறாங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் பாஜகவுடைய அறிவுறுத்தலின்படி செய்கிற ஒரு ட்ரிகரான வேலை. எப்படி சூப்பரா வந்து என்ன பண்றாங்க, காங்கிரஸ் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. இதே ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, எக்காரணத்துக்கு கொண்டும் இங்க பாஜகவை உள்ள நுழைய விட மாட்டோம். பாஜக இல்ல, பாஜகவுடைய யாரெல்லாம் அந்த சாயத்தை பூசிட்டு வராங்களோ, யாரெல்லாம் அந்த மாஸ்க் போட்டு வராங்களோ அவங்களை எல்லாரையுமே என்ன பண்றோம், ஒதுக்கி வச்சிரும். இன்னைக்கு அதிமுக பாஜக மாஸ்க் போட்டு இருக்காங்க, டிவிக்கே பாஜக மாஸ்க் போட்டு இருக்காங்க. தெல்ல தெளிவா தெரியுது. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம், ஆனா தெல்ல தெளிவா தெரியுது தமிழக வெற்றி கழகம் பாஜக மாஸ்க், அதிமுக பாஜக மாஸ்க் அப்படின்றது நல்ல தெல்ல தெளிவா தெரியுது. இந்த மாதிரி ஒரு வேலைகளை இன்னைக்கு பாஜக, அதிமுக, தாவேகா 3 பேர் என்ன பண்றாங்க, செயல்படுத்துறாங்க. பயங்கரமான ட்ரிகர் வேலை. எல்லாரையும் வந்து என்ன பண்றது, கலப்பி விடுறது, கூட்டணி விட்டு கலப்பிடுது. நீங்க இத்தனை சீட்டு கேளுங்க, அத்தனை சீட்டு கேளுங்க, இப்படி கேளுங்க அப்படி கேளுங்க அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் வந்து இங்க இருக்கணும்னு அடிமைத்தனமா இருக்கிறாங்க. எங்க கூட்டணிக்கு வாங்க, உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வராத அழைப்பா, துணை முதலமைச்சரா தரோம், 5 மினிஸ்டர் பதவி தரோம், அப்படி தரோம் இப்படி தரோம் என்னென்ன பேசுனாங்க. ஆனா எல்லாருக்குமே தெல்ல தெளிவா தெரியும், இங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி. அதனால கொள்கை எந்த அளவுக்கு விட்டு கொடு, நீங்க தேர்தல் கூட்டணி சொன்னீங்களா, அந்த மாதிரி தேர்தல் கூட்டணி இல்ல. அப்படி தேர்தல் கூட்டணியா இருந்தா பல தேர்தல்கள் வந்ததுல அப்ப எல்லாருமே என்ன பண்ணாங்க, தேர்தல் முடிஞ்சிட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனா 2017 இருந்து ஒற்றுமையா இருக்கிறாங்கல்ல, பாசிசத்தை சனாதனத்தை எதிர்த்து நாங்க நிப்போம், சனாதனத்தையும் பாசிசத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்குமே விடமாட்டோம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையா கொள்கை ரீதியா இருக்கிறாங்கல்ல, இந்த கொள்கை ரீதியான கூட்டணி உங்களுக்குள்ள யாருக்குமே இல்லை. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கூட்டணி சொல்ற, தேர்தல் முடிஞ்ச உடனே 2024க்கு முன்னாடி கைட்டி விட்டாரு பாருங்க பாஜகவை, அதே மாதிரி கைட்டி விடுவாரு, நிச்சயம் நடக்கும். அது 2026ல இல்ல, இப்ப தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கூட்டணிக்கு ஓகே சொன்னா அடுத்த செகண்ட் பாஜக கட்டி விடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இருப்பாரு. ஏன்னா தாவேக என்ன சொல்றாங்க, பாஜக இல்லைன்னா கூட்டணி ஓகே தான் சொல்றாங்க. சோ இப்ப நீ கூட்டணிக்கு வேண்டாம் போயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அதிமுக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க தகவல். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை ஒழிச்சிட்டு, திமுக கூட்டணியை கழிச்சிட்டு திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக, அதிமுக, தாவேகா 3 பேரும் பல பிரித்தாளும் சூழ்ச்சி வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் கொள்கை ரீதியான கூட்டணி அப்படின்றதால நீங்க கூட்டணியை உடைத்து பார்க்க முடியாது அப்படின்னு திமுக கூட்டணி சவால் விடுத்திருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.